Hi guys, welcome back to our channel CA Shots with Honey. Now first time நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இப்போலாம் வீடியோஸ் போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மே 7ஓட கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். G20 Tourism Ministers Meeting 2021 hosted by which country? G20 Tourism Ministers Meeting வந்து யார் ஹோஸ்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா இட்டாலி தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவிலேருந்து இந்த மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணது யார் அப்படின்னா டூரிசம் மினிஸ்டர் பிரகலாத் சிங் பட்டேல் அவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு G20 2021 பிரசிடென்சி வந்து யார்கிட்டே இருக்குது அப்படின்னா இட்டாலிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி 2022 பிரசிடென்சி யார்கிட்டே இருக்கும் அப்படின்னா இந்தோனேஷியா கிட்டே இருக்கும். ஓகே, அடுத்த நியூஸ் பார்க்கலாம். Who received the Jean Hersholt Humanitarian Award at Oscar 2021? Oscar Awards 2021ல ஜீன் ஹெர்சால்ட் ஹியூமானிட்டேரியன் அவார்டு வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா டைலர் பெரி இவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். இப்போ நீங்கள் ஜீன் எல்லாம் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா யார்கிட்ட டெய்லர்கிட்ட தான் கொடுப்பீங்க, டெய்லர்கிட்ட தான் நம்ம கொடுப்போம். ஜீன் டெய்லர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து போகலாம். Which country has successfully launched Yahan 34 remote sensing satellite by Long March 4C rocket? ஆக்சுவலி இவங்க வந்து ஒரு ரிமோட் சென்சிங் சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ராக்கெட் அப்படின்னா லாங் மார்ச் 4C ராக்கெட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எந்த கண்ட்ரி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாங் மார்ச் அப்படின்னு வந்துட்டாலே எந்த கண்ட்ரி தான்? சைனா தான். ஓகே, சைனா தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். NASA Sparkle Solar Probe detector radio signal from which planet? அதாச்சும் நாசாவோட பார்க்கர் சோலார் ப்ரோப் வந்து ஒரு ரேடியோ சிக்னலை ஒரு பிளானட்லேருந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. அது எந்த பிளானட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த பிளானட் அப்படின்னா வீனஸ். ஓகே, இது எப்படி ஞாபகம் வைக்கலான்னு பாருங்கள். இப்போ நம்ம பார்க்கில் போய் இருக்கும்போது நமக்கு சிக்னல் கிடைக்கலன்னு வைங்க. அப்போ நமக்கு ஒரு இந்த நெட்வொர்க்கு வீணான ஒரு நெட்வொர்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதான் வீனஸ். நெக்ஸ்ட்டு வீணாகிறதுக்கு இன்னொரு நேம் எப்படி சொல்லுவோம், நம்ம நாசமாக போகிறதுன்னு சொல்லுவோம்ல, அதான் நாசா. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். Which bank has been selected as a digital payment partner by the National Agriculture Market? நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் வந்து உங்களோட டிஜிட்டல் பேமெண்ட் பார்ட்னராக ஒரு பேங்கை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது எந்த பேங்க் அப்படின்னா கோட்டக் மகேந்திரா பேங்க். ஓகே, கோட்டக் மகேந்திரா பேங்கை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. கோட்டக் மகேந்திரா பேங்கோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது. அதோட சிஇஓ யார் அப்படின்னா உதய் கோட்டக். ஓகே, அடுத்த நியூஸ் போகலாம். அபிலாஷா பட்டேல் பாஸ்ட் அவே. ஹூ ரிலேட்டட் டு? அபிலாஷா பட்டேல் அப்படிங்கிற ஒருத்தங்க வந்து இறந்துட்டாங்க. இவங்க யார் அப்படின்னா ஒரு ஆக்ட்ரஸ். ஓகே, இவங்க ஒரு ஆக்ட்ரஸ். நெக்ஸ்ட் போகலாம். ஆர்பிஐ எக்ஸ்க்ளூட்ஸ் விச் பேங்க் ஃப்ரம் செகண்ட் ஷெட்யூல் ஆஃப் ஆர்பிஐ ஆக்ட்? ஒரு பேங்கை வந்து ஆர்பிஐ வந்து செகண்ட் ஷெட்யூல் ஆக்ட்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அது எந்த பேங்க் அப்படின்னா எல்விபி அப்படின்னா லக்ஷ்மி விலாஸ் பேங்க். இவங்க வந்து ரீசெண்டாக வந்து டிபிஎஸ் பேங்க் கூட மெர்ஜ் ஆகிட்டாங்க, அதனால ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ ஆர்பிஐன்னு பார்த்தோன்னா ஆர்பிஐயோட ஹெட் குவார்ட்டர் இங்கே இருக்குது, மும்பையில் இருக்குது. ஆர்பிஐயோட கவர்னர் சக்தி காந்தா தாஸ். ஆர்பிஐயில் 4 டெபியூட்டி கவர்னர்ஸ் இருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னா மைக்கேல் பத்ரா, எம்கே ஜெயின், ராஜேஸ்வர் ராவோ, நெக்ஸ்ட்டு ரவி சங்கர். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். Haryana State Industrial and Infrastructure Development Corporation has signed MOU with which organization to facilitate trade and investment in Faridabad? ஃபரிதாபாத்தில் வந்து ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், என்ஹான்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி ஹரியானாவோட இண்டஸ்ட்ரியல் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வந்து யார் கூட சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா WTC கூட சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, WTC அப்படின்னா வேர்ல்டு ட்ரேட் சென்டர் அவங்க கூட சைன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஹரியானா அப்படின்னு பார்க்குறப்ப ஹரியானாவோட கேபிட்டல் சண்டிகார். ஹரியானாவோட சிஎம் யார்? மனோகர் லால் கத்தார். ஹரியானாவோட கவர்னர் சத்யதேவ் நாராயண் ஆர்யா. ஓகே, ஒரு ஸ்டேட் படிக்கிறோம் அப்படின்னா அவங்களோட சிஎம், அவங்களோட கவர்னர், அதோட கேபிட்டல், இது மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அடுத்து போகலாம். Which company enters 100 most valued Indian firms list?
100 மோஸ்ட் வேல்யூட் இந்தியன் ஃபர்ம் லிஸ்ட்டில் எந்த கம்பெனி வந்து ஜாயின் ஆகியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா சேல் தான் ஜாயின் ஆகியிருக்காங்க. சேல் அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பாருங்கள். ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், இவங்க தான் இதில் வந்து ஆட் ஆகியிருக்காங்க. ஓகே, இப்போ சேலோட சேர்மன் யார் அப்படின்னா சோமா மொண்டல். ஓகே, சோமா மொண்டல் அவங்க தான் சேலோட சேர்மன். ஓகே, அடுத்து போகலாம். Startup Incubation and Innovation Center of which IIT has launched Mission Bharat O2 to tackle oxygen crisis. ஓகே, பாரத் O2 அப்படிங்கிற ஒரு மிஷனை வந்து யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டார்ட்அப் இன்குபேஷன் அண்ட் இனோவேஷன் சென்டர் ஒருத்தங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வேண்டினா இப்போ ஆக்சிஜன் ப்ராப்ளம்ஸில் இருக்கலாம், அந்த ப்ராப்ளமை டேக்கிள் பண்ணுறதுக்கு வேண்டி கொண்டு வந்திருக்காங்க. இவங்க வந்து எந்த ஐஐடிக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா ஐஐடி கான்பூருக்கு கீழே இருக்காங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வைக்கலான்னு பாருங்கள். இப்போ பாரத் அப்படிங்கிறத நம்மளோட பாரதம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ பாரதம் எல்லாமே ஆக்சிஜனுக்கு மேலே தான் ஒரு கண்ணாக இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரதம் எல்லாமே மொத்தமாக இப்போ ஆக்சிஜனுக்கு மேலே தான் ஒரு கண்ணாக இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து போகலாம். 100 million years old bones of sauropod dinosaur discovered in which state? ஸோ 100 millions பழமை வாய்ந்த ஒரு போனை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு டைனோசரோட போனை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எந்த ஸ்டேட்டில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட் அப்படின்னா மெகாலயாவில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. மெகாலயோட கேபிட்டல் என்ன அப்படின்னா ஷில்லாங். மெகாலயோட சிஎம் கொன்ராட் சக்மா. மெகாலயோட கவர்னர் யார் அப்படின்னா சத்யபால் மாலிக். ஓகே, அடுத்து போகலாம். Which organization celebrates its 61st Rising Day on 7th May? ஒரு ஆர்கனைசேஷனை வந்து அவங்களோட ரைசிங் டேயை 7th May செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அது யார் அப்படின்னா பிஆர்ஓ அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்ன? பார்டர்ஸ் ரோட் ஆர்கனைசேஷன். இவங்க தான் அவங்களோட 61st ரைசிங் டேயை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட டிஜி யாருன்னு பாருங்கள். யாருன்னா ராஜு சௌதாரி தான் பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷனோட டைரக்டர் ஜெனரல். அடுத்து பார்க்கலாம். இந்தியா, ஃப்ரான்ஸ், ஆஸ்திரேலியா trilateral foreign ministerial dialogue was held in which country? இந்தியா, ஃப்ரான்ஸ், ஆஸ்திரேலியா இந்த 3 கண்ட்ரி சேர்ந்து உங்களோட trilateral foreign ministerial dialogue வந்து எந்த கண்ட்ரியில் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னா யூகே லண்டனில் தான் இந்த மீட்டிங் நடந்திருக்கு. நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் யார்? ஜெய்சங்கர். அவங்க தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து போயிடலாம். Guidelines for travel insurance plans were introduced by IRDA with health coverage up to lakhs on hospitalization. ஓகே, ஐஆர்டிஏ வந்து இப்போ கொஞ்சம் கைட்லைன்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஹெல்த் கவரேஜ் வந்து எவ்வளோ லேக்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 10 lakh கொடுக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஐஆர்டிஏஐ ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகே, நெக்ஸ்ட் இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஹைதராபாத்தில் இருக்குது. ஐஆர்டிஏயோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா ஹைதராபாத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதோட ஹெட் யார் அப்படின்னு பாருங்கள். சுபாஷ் சந்திர குந்தியா அவங்க தான் இதோட ஹெட். அடுத்த நியூஸ் போகலாம். US approves Crimson Solar Project in California Desert. அதாச்சும் ஒரு யூஎஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து ஒரு சோலார் ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா $550 million வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க அது சோலார் ப்ராஜெக்ட்டுக்கு வேண்டி. அடுத்து போகலாம். NDDB signed MOU with which company to promote efficient renewable technologies in the dairy industries? ஓகே, டெய்ரி இண்டஸ்ட்ரீஸில் எல்லாமே ரினியூவபிள் எனர்ஜியை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி என்டிடிபி அப்படின்னா நேஷ்னல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு, இவங்க வந்து யார் கூட சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் கூட அப்படின்னா இஇஎஸ்எல், இவங்க கூட தான் சைன் பண்ணியிருக்காங்க. இஇஎஸ்எல் அப்படின்னா எனர்ஜி எஃபிஷியன்சி சர்வீஸ் லிமிடெட். ஓகே, எனர்ஜி எஃபிஷியன்சி சர்வீஸ் லிமிடெட் இவங்க கூட தான் இவங்க டைப் வச்சுருக்காங்க. ஓகே, அடுத்து போகலாம். Who is the chairman of Cabinet Committee on Economic Affairs? இந்த Cabinet Committee on Economic Affairs-ஓட சேர்மன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் யார்? நரேந்திர மோடி. அவங்க தான் இதோட சேர்மன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.